ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமச்செல்வன், தெளிவு தெளிவு குரு குரு சிந்தித்துள்ளார். வருகின்ற 26ஆம் தேதி காலை 11 மணி அளவில் வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பயிற்சி நடக்குது. இந்த குரு மிதுனத்திலிருந்து கடகத்தில் உச்சமாக போகுது. இப்படி அந்த உச்ச குரு சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும்? ஆனால் 12ல் குரு இருக்கிறது நன்மையாக கெட்டது. அதில் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்குன்னு சொல்லலாம். விரயங்கள் ஏற்படும், உங்களுக்கு செலவு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த செலவுகளை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தடுமாற்றத்தை அனுபவிப்பீங்க. உத்தியோக வகையில் பார்த்தீங்கன்னா, உத்தியோகம் உங்களுக்கு நிறைய வேலை பளுவை உண்டு பண்ணும். அதனால நிறைய மன அழுத்தம் உண்டாகும். வேலையை பிறர்கிட்ட நம்பி ஒப்படைக்கிறது கூடவே கூடாது. உங்களுடைய வேலையை நீங்களே தான் செய்யணும். அந்த வேலைகளை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் அது உங்களுக்கு முடியுமே தவிர, மற்றவங்களை நம்பி நீங்கள் ஒப்படைக்கிற வேலைகள் உங்களுக்கு வில்லங்கங்களை ஏற்படுத்திடும். அதனால பிறர் நம்பி வேலையை ஒப்படைக்காதீங்க. உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்க, உங்களுடைய மேலதிகாரிகள் யாரையுமே மொத்தமாக நம்புறதுன்றது தவறு. அதனால நீங்கள் கையெழுத்து போட வேண்டிய விஷயங்களோ அல்லது நீங்கள் பொறுப்பேற்றுக்கிற விஷயங்களோ எல்லாத்துலேயுமே உங்களுடைய கண்காணிப்பு இருக்க வேண்டியது அவசியம். அப்போதான் வேலை அழுத்தம் ஓரளவுக்கு உங்களுக்கு குறையுமே தவிர, பிறர் நம்பினா மோசம் போவீங்கன்றதை குறிப்பாக உணர்ந்துக்கலாம். அதனால வேலை விஷயத்தில் அது அவசியம். அதே போல தான் உங்களுடைய சொந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமும். அதில் அதிக முதலீடு பண்ணுறது முறைக்கு 100 முறை யோசிச்சு தான் பண்ணணும். அது உங்களுக்கு 100% திருப்தி வந்த பிறகு தான் நீங்கள் செய்யணும். ஒருவேளை உங்களுக்கு சொந்த தசாபுத்தி நன்றாக இருந்தால் கை கொடுக்கும். உங்களுடைய தசாபுத்தி மோசமாக இருந்தால் பெரிய முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக இரும்பு தொழில், தங்கம் சம்பந்தப்பட்ட தொழில், ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில், அதிலெல்லாம் முதலீடு செய்யும்போது மிகுந்த கவனம் வேண்டும். அது சம்பந்தப்பட்ட தொழில்களை இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு அவ்வளோ சிறப்பான நேரமும் இல்லை. அதனால் உங்களுடைய சொந்த தொழிலில் தீவிர கண்காணிப்போட நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். மருத்துவம், கல்வி, வண்டி வாகன விற்பனை, ரியல் எஸ்டேட்டு, கட்டுமான தொழில்கள், கட்டுமானத்துக்கு தேவைப்படுற பொருட்கள், வாகனத்துக்கு தேவைப்படுற உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய தொழில், இதெல்லாமே உங்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டு கொண்டுன்னு சொல்லலாம். உரம், வெகுஜன தொடர்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் கூட உங்களுக்கு கை கொடுக்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். குடும்பத்தில் உள்ள நபர்கள் நிறைய கருத்து வேறுபாடுகளை கொண்டிருந்தாலும் பெரிய உபாதைகள் அதனால இல்லை அப்படின்றது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு செலவுகளை வைக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமண யோகம் இந்த ஆண்டு இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் மிகுந்த போராட்டத்துக்கு பிறகுதான் அது நடக்கும். குழந்தைகளுடைய விஷயத்துல நீங்க படிப்புல கவனம் எடுத்துக்கிறது நல்லது. அவங்களுக்கு மந்த போக்கு ஏற்படலாம், படிப்பில் கவனம் இல்லாமல் போகலாம். அதனால் அவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லதை உண்டு பண்ணும். வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் கொஞ்சம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றங்கள் ஏற்படும். போராடி தான் செட்டில் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பு உண்டாகும். வெளிநாடு சென்று படிக்க திட்டமிடும் சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி யோகமாக வழங்கும். ஆனால் கடன்பட்டு படிக்க நேரம். உங்களுக்கு கடன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் கடன்கள் கிடைத்தாலும் அந்த கடனை நீங்கள் திருப்பி அடைக்கும்போது நிறைய யோசித்து தான் அந்த முடிவு எடுக்கணும். ஏன்னா நீங்கள் அடைச்சிட்டிங்கன்னா அந்த கடன் திரும்ப கிடைக்கிறதும் சிரமமாகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த விஷயத்தில் யோசித்து தான் முடிவு எடுக்கணும். சொந்த வீடாக இருந்தால் உங்கள் வீடை சீர்படுத்துகிற செலவு உண்டாகும். அதே வாடகை வீடாக இருந்தால் பழைய வீட்டிலேருந்து புதிய வீட்டுக்கு போகிற செலவுகள் உண்டாகும். வண்டி வாகனங்கள் பழுதடைகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் இருக்குது. அதனால் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய செலவுகளும் உங்களை சேரலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாயு தொல்லையால் ரொம்ப அவசரப்படுவீங்க. வேலை வலுவால் ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தால் சோர்வு உண்டாகும். அதனால் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. சளி தொல்லை உண்டாகலாம். ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் இத்தனை சீர்கேடுகள் ஏற்பட்டாலும் கூட இந்த விரய குரு உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உடல்நிலையை சரி பண்ணிக்கிற ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும். ஒரு சிலர் தங்கத்தை அடகு வைக்க நேரிடலாம். அதனால கடன் வர்றதுலையும் சரி, கையிருப்பில் உள்ள தங்கத்தை அடகு வைக்கிறதுலையும் சரி, நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையை காட்டி செயல்படலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். தாயோடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தந்தையோடைய ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. குரு அஸ்தமன காலகட்டத்தில் உங்களுடைய
வேலையில நீங்க எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். கடன் வாங்குறதுலையும் சிறிது எச்சரிக்கையை கடைபிடிக்கணும். அல்லது கடன் அடைக்கிறதுலையும் அதை யோசிச்சு செய்யணும். ஏன்னா திரும்பி அந்த கடன் கிடைக்கிறது அரிதா இருக்கலாம். குருவோட அதிசார காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலமா இருக்கும். அந்த நேரத்துல உங்களுக்கு உத்தியோகத்துல மரியாதையும் சிறப்பும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஆற்றல் வெளிப்படுகின்ற ஒரு நேரமா இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கூட நேரமாகவும் இருக்கும். குருவோட வக்கர காலகட்டங்கள் உங்களுக்கு செலவுகளை குறைக்கும். ஆனா அதே நேரம் பணப்புழக்கத்துக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படலாம். அதனால கையிருப்பை நீங்க செலவு பண்ணாம பார்த்துக்கணும். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து அசுப குருவாக இது விளங்குவதால் நிச்சயமா நீங்க குரு பெயர்ச்சி பரிகாரங்களை மேற்கொண்டு சங்கல்பம் செஞ்சுக்கிறது நல்லது. அது உங்களுடைய அருகாமையில் உள்ள கோவிலில் செஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்க பரிகாரம் பண்ணிக்க வேண்டியது அவசியம். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிகுந்த யோகத்தை வழங்கவும் உங்களுடைய தீமையான பலன்களை குறைக்கவும் பிள்ளையார்பட்டி விநாயகரை வணங்குறதும் ஆஞ்சநேயரை வணங்குறதும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரையும் அண்ணாமலையம்மனையும் வணங்குறது உங்களுக்கு மிகுந்த சிறப்பு.